தனுஷ்கோடி இன்னும் 13 கிலோமீட்டர், அரிச்சல் முனை 18 போட்டிருக்கு. ரெண்டு பக்கமும் காடு சூப்பராக இருக்குங்க. ஃபாரினில் போகிற மாதிரி இல்லை, பார்த்தா லைட்டாக அப்படி தான் தெரியுது. ஆனால் உண்மையிலே ரோடு ரொம்பவே நல்லாயிருக்கு. காரன்னு பாட்டுறாங்க, பைக் கிடையாதா? பைக்லாம் கிடையாது, வாங்க போகலாம். லொக்கேஷன் வேறு லெவல் இருக்குங்க. சரியான ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து கிட்டத்தட்ட சூப்பரான பிளேஸு. ரோடு சும்மா வேறு லெவலில் இருக்குது. தனுஷ்கோடி 15. வாவ், சூப்பரான பிளேஸுங்க. தனுஷ்கோடி 12. ரெண்டு பக்கமும் ஒரே காடு தான் இருக்குது. அதுக்கு அந்தாண்ட பீச்சு பாருங்க. நல்லா ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அரிச்சல் முனை 13. சும்மா ரோடு சும்மா பிளெயினாக இருக்குங்க, ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது கோவிலுக்கு போகிற வழி. லைட் ஹவுஸ் மேலே ஏறி நிற்கிறாங்க. லைட் ஹவுஸ் வந்தாச்சு. அங்கே பாருங்கள், மேலே ஆள் நிற்கிறது நல்லா தெரியுது. மேலேருந்து ஏறினு பார்த்தா ஸ்லோன் திரும்பன்னு தெரில. இங்கே தான் இருக்குது என்ட்ரன்ஸ். காற்று தாங்க, இந்த ஃப்ரெஷ் ஏர் வேறு லெவலில் இருக்குங்க. உடம்புல அப்படியே புல் அரிக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்து அரிச்சல் முனைக்கு போய் சேர்றதுக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குது இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பிளேஸும் வேறு லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், லைட் ஹவுஸ் இருக்குது, அப்புறம் அங்கே பழைய காலத்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது இல்லாமல் கோவில், அப்புறம் வந்து பீச்சில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு சூப்பர் பிளேஸாக இருக்குது. சரி, ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு போகிறதுக்கே அவ்வளோ லேட் ஆகுது. நம்ம வந்து தனுஷ்கோடி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்தோம். பாம்பனில் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம், அப்புறம் வந்து நம்ம தனுஷ்கோடி போய் ஃபன் பண்ணலான்னு தான் பார்த்தோம். அரிச்சல் முனை போகிறதுக்குள்ளே இவ்வளவு விஷயம் அங்கே இடையில இருக்குது. சூப்பர் பிளேஸுங்க. நம்மளுக்கு வந்து வெளியூர்லாம் போவே வேணாம், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினாலே போதும், அவ்வளோ இடம் இருக்குது. புதுசு புதுசாக வித்தியாசமான பிளேஸ் நிறையா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மழை வேற தூருது, கொஞ்சம் சீக்கிரம் போயிடலான்னு நினைக்கிறேன். அவங்க அங்கே மீன் பிடிக்கிறாங்க, அவங்க அந்த வலையை போயிட்டு பார்ப்போம் என்ன மீன் இருக்குது அப்படின்ட்டு. ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுங்க, கரையை ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு. இப்போ தான் கரையில் வந்து வலையை இழுக்கிறாங்க. அங்கே ஒரு அண்ணா நம்மளை பற்றி சிரிக்கிறாங்க, வாங்க அங்கே போய்டும். வீடியோ போட்டுடுங்க. மிடில் கிளாஸ் பாய்ஸ்.
அப்படியே ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷாக கரவேலை போட்டே இழுக்கிறாங்க. வீடியோ எடுத்துகிட்டே வந்ததில் கேமராவுக்கு சார்ஜ் போடவே மறந்துட்டாங்க. ஓகே 3% இருந்துச்சு, ஒரு 3% தான் போட்டேன். 6% இருக்குது. இது போதும். இந்த பாருங்க கண்ணு கட்டின தூரத்தில் அரிச்சல் முனை. பொங்கல் லீவுன்றதுனால நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்குது. வாங்க வாங்க. பைக்கு எங்கே போடக்கூடாதான், அங்கே போட்டு வர சொல்கிறாங்க. ஐஎம்சி பாய்ஸ், நம்ம வந்து இப்போ வந்து அரிச்சல் முனைக்கு வந்தாச்சு. பாருங்க பொங்கல் டேன்றதுனால சரியான க்ரௌடு. கிட்டத்தட்ட பைக்கோ காரோ உள்ளே அலோவ் பண்ணல. அங்கே பாருங்க பைனாகுலரில் வந்து சிலோனை காட்டுறாங்க. உங்களுக்கும் இந்த கேமரா ஓவரா ஷார்ட் ஆங்கிள் கவர் பண்ணாங்க. நாங்களே அது ஓகே. ஹாய்எம்சி பாய்ஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்தை வந்து சுற்றி பார்த்தாச்சு. அது தனுஷ்கோடி அரிச்சல் முனையை. வாங்க இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.